இந்த எஃப்ஜேவும் வியானாவும் நடுராத்திரியில தினம் பண்றதை பார்த்து நம்மளுக்கு மட்டும் தான் கடுப்பாகுது அப்படின்ற மாதிரி நினைச்சா வீட்டுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ்க்கே கடுப்பாயிருக்குங்க. ஒரு வழியா அவனுங்களே கடைசியில கொந்தளிச்சு வந்து, டேய் நீங்க இப்படி பண்ணாதீங்கடா, ரொம்ப கேவலமா இருக்குடா, எதுக்கா நடுராத்திரில இந்த மாதிரி உட்காந்துட்டு குசு குசுன்னு பேசிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவனுங்களே கேட்டானுங்க. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நேற்று நைட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நைட் என்ன பண்ணுவாங்க, எஃப்ஜேவும் வியானாவும் பாத்தீங்கன்னா குசு குசுன்னு ரகசியம் பேசுவாங்க, அங்கங்க டச்சிங்லாம் நடக்கும்ல. ஸோ இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டே இருந்தானுங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ நார்மலா என்ன வேணா பண்ணிட்டு போ, ஆனா இப்போ நீ ஒரு வார்டன், நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட், ஸோ நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பா இருக்கு, கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சபரி, விக்கல் சிக்ரம் இவங்கலாம் வந்து அட்வைஸ்ன்ற பேர்ல கழுவி தான் ஊத்துனாங்க. ஆனா அந்த இடத்துல வியானா ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க, இந்த மாதிரி எங்களுக்கு என்ன எங்களுக்கு தெரியும், நீ ப்ரொஜெக்ட் பண்ணாத, எங்க மேல ஏதாவது தப்பு வந்தா நாங்க அப்ப ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க பாருங்க. ஏமா வியானா யாருமா நீனு, ஒரு ஹாஸ்டல் வார்டனும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் இந்த மாதிரி இருக்கிறது தப்புன்னு ஒருத்தன் வந்து சொல்றான், அது வந்து உனக்கு வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ ப்ரொஜெக்ட் பண்ணாத, வெளியே அப்படிலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க வீட்டுக்குள்ளேயே தெரியுது, அதாவது அந்த இடத்துல சபரி சொல்றாங்க, எங்க எங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது, ஸோ அதனால தான் வந்து கேட்கறோம் அப்படின்ற போது இதுவும் இல்ல நீ அப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணாத, அது அப்படிலாம் இல்ல, அவர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி வியானா சொல்றாங்க. அம்மா வியானா கூச்சமே இல்லைல்ல, உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான், எப்படி என்னென்ன, அதாவது அவங்க டிஸ்கஷன் எப்படி தெரியுமா இருக்கு, எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஓகே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். வியானா பொறுத்த வரைக்கும் வேணும், ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போகவும் வேணாம் அப்படின்ற மாதிரி வியானோட மைண்ட் செட். ஏன்னா வியானா தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சே போட்டது. நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, இல்லை வியானாலாம் அப்ரோச் போடல, எஃப்ஜே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வலைக்குள்ள வியானா உள்ள வச்சுட்டான் அப்படின்னு. இந்த இடத்துல வியானா தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் போட்டது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெண் மோடு அப்பப்போ வேணும். ஸோ அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வியானான்னு ஒரு பீஸ் வருது, ஓகே ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஏற்றுக்கிட்டான். ஸோ இந்த இடத்துல எஃப்ஜே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி இழுக்கிறான் வியானாவை, வான்னு. வியானா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருது வெளியே போகுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆதிரைக்கு பண்ண மாதிரி எனக்கு பண்ணிட மாட்டல, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு நீ பண்றது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறாங்க. எஃப்ஜேக்கு பாத்தீங்கன்னா குபீர்னு ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இப்படி ஒரு கேள்வியை கேட்டா, உடனே அவன் வந்து சமாளிச்சா பாருங்க. அங்கதான் எஃப்ஜே எப்பேற்பட்ட ஆளு அப்படின்ற மாதிரி தெரியும். அவன் அந்த இடத்துல சொல்றான், சச்சா இதை பாரு, ரம்யாவும் எனக்கு எவ்வளவு க்ளோஸ்னு தெரியல, ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து ரம்யா எப்படி கத்தனேன் பாத்தியா, ஸோ ரம்யா ஆதிரை இவங்கெல்லாம் வேற, நீ வேற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாரு, நீ வந்து எனக்கு வேற இடத்துல இருக்கமா, வேற லெவலில் இருக்கமா அப்படின்ற மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணுறாரு. எனக்கு என்ன புரியலனா, வியானா அவனுக்கு ஆள் இருக்குன்னு உனக்கு தெரியல, அவனுக்கு வெளியே ஆள் இருக்குன்னு உனக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும் போது திருப்பி நீங்கள் வீட்டுக்குள்ளே இங்கே பண்ணுறதே ஒரு ஆர்டிஃபிஷியல் தானே, அதில் உனக்கு என்ன ஜென்யூன் ஃபீலு, நீ வந்து இந்த மாதிரி என்ன ஏமாற்ற மாட்டல அப்படின்ற மாதிரிலாம் உனக்கு என்ன தாட்டு, ஆல்ரெடி நீங்கள் தான் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க லவ் கண்டென்ட்ன்ற பேரில். இந்த விஜய் டிவி என்ன பண்ணுறானுங்க, ஓகே இவனுங்க பண்ணுறது லவ் கண்டென்ட் சொல்லிட்டு அதுக்கு ஒரு எடிட்டெல்லாம் போட்டு நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. இதில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏமாத்திர மாட்டல, என்ன கை விட்டுற மாட்டல, ஆமா இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, என்ன கை விட்டுற மாட்டல. அதாவது இதுக்கு ரெண்டும் பண்றது பயங்கரமான ஒரு அழிச்சாட்டியம். நம்மளுக்கு பார்க்குற நம்மளுக்கு தெரியும். சில பேர் வேணா எப்படி சொல்றது, லைவ் பார்க்காத சில பேர் வேணா அதை நம்பலாம், அதாவது ஓகேப்பா ஏதோ வியானாவுக்கும் எஃப்ஜேக்கும் உண்மையிலே ஒரு ஃபீலிங் இருக்குப்பா, லவ் பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்பலாம். நம்ம தயாராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தப்பாக இருக்குது, ஒரு ஹாஸ்டல் வார்டனும் ஸ்டூடெண்ட்டும் பழகிறது வந்து சரியில்லை, அது என்ன நீங்கள் எல்லாரும் முன்னாடி அட்வைஸ் கொடுக்குறத எல்லாரும் முன்னாடி கொடுங்க, அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல எஃப்ஜே சொல்கிறான், அப்படியே ரெண்டு பேரும் பச்சையாக புழுதுங்க, இல்லை நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இதை பாரு ஒழுங்காக நடக்கணும், இந்த மாதிரி ஆட்டிடியூட் காமிக்கக்கூடாது, டீச்சர் சொல்கிறத ஒபே பண்ணணும், இந்த மாதிரி நான் அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். வியானா ஒன்று, ஆமா எனக்கு அவர் அட்வைஸ் பண்ணியிருந்தாரு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எப்பா இதுங்க ரெண்டும் யாருன்னே தெரியலங்க, இங்கே எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோன்றது மறந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லவ் கண்டென்ட்ல இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்படியே மூழ்கிடுச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு ரொம்ப நாள்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் முடியறதுக்குள்ள அடுத்த கட்டத்துக்கு போய்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இவங்க பண்ணுறது ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு டாஸ்கில் ஹாஸ்டல் வார்டனும் ஸ்டூடெண்ட்டும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான். அவன் சொல்கிறது அவன் ஏதோ ஒரு காரணத்துக்கோ சொல்லிட்டோம், அவன் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காகவே சொல்லிட்டோம். ஆனால் அப்படி தானே தெரியுது, வீட்டுக்குள்ளே இருக்க அவனுக்கே அப்படி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு சபரி, விக்கல் விக்ரம் இவனுங்கெல்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சொல்கிறானுங்க. அப்படி சொல்லும் போது வியானா கோவம் வருதுங்க, எனக்கு அங்கே தான் காண்டாகுது. உனக்கு எது கோவம் வருது, நீ என்ன அவ்வளோ ஒரு புனிதமான வேலையை செய்கிற, நீ செய்கிற வேலை கேவலமாக இருக்குது தப்பாக இருக்குன்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான், உனக்கு கோவம் வருதுன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆக்சுவலாக வியானா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி சொல்கிறது, இவ்வளோ போல்டாக பேசுகிறாங்களே, இது வீக்கெண்டில் ஆக்சுவலாக பேசணும், இந்த மாதிரி தப்பாக பேசுறது வந்து தப்புன்னு சொல்லும் போது அதெல்லாம் எப்படி இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீ எப்படி பேசுவோம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கேட்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு வார்டனும் வந்து இந்த மாதிரி நெருங்கி பழகிறது தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க, அதை என்னம்மா டீல் பண்ணுவேன் சொல்லுமா, என்கிட்ட டீல் பண்ணுமா, அதை எப்படிமா ஜஸ்டிஃபை பண்ணுவேன்னு தயவு செஞ்சு விஜய் சேதுபதி கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான்
தோணுது. ஏன்னா இவனுங்க ஸ்கூல் டாஸ்க்னு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அந்த ஸ்கூல் டாஸ்க்ல நீங்க என்ன கட்டமைக்க விரும்புறீங்க, அதாவது நீ வெளியே எப்படி வேணா பழகிக்கோ, இது 24/7 நடக்கிற டாஸ்க். ஸோ அப்படின்னு போது அந்த டாஸ்க்ல டாஸ்காக இருக்கணும், ஸ்டூடெண்டாக இருக்கணும். ஸ்டூடெண்டாக இருந்து நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ ஸ்டூடெண்ட்னு சொல்கிறேன், இவன் வார்டன்னு சொல்கிறான். ஆனால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நெருங்கி பழகுறீங்க அப்படின்னா என்ன, அது ஆல்ரெடி இந்த விஜய் பார்வதி கமருதீன் அவங்க 2 பேரும் ஒரு அல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நைட் அது நடக்கல, முந்தானேத்து நைட் அது நடந்தது. நேற்று நைட்டு பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதிக்கு வந்து ஃபுல் டைம் டியூட்டி வந்து வேற ஒரு இடத்துல போயிடுச்சு. திவ்யா வர்சஸ் பார்வதி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் மாறிடுச்சு. ஸோ அந்த திவ்யா இருக்காங்களே, எப்பா எதுக்கு தான் அந்த பிரச்சனை பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம்னு தெரியாமல் அவங்க பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு திவ்யா பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. கண்டென்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கணும்னா டக்குன்னு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு அது வலின்னு வலிச்சுக்கிட்டு நேற்று நைட்டில் தூங்கவே இல்லைங்க. இந்த ப்ரொஃபஸர்னு ஒருத்தர் இருந்தா தெரியுமா, அந்த இது பிரஜன்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ என்னால் சார் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது, எப்போ என்னை தூங்க விடுங்கடா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட கதற ஆரம்பிச்சிட்டாப்ல. ஏன்னா இவனுக்கு என்ன பண்ணானுங்க, நைட்டில் வந்து அமித், திவ்யா, பார்வதி 3 பேருக்குள்ள சண்டை. ஏன்னா அந்த சூப்பர் டீலக்ஸ்குள்ள திவ்யா வந்து தூங்கக்கூடாது. ஸோ அதாவது சூப்பர் டீலக்ஸ்குள்ள திவ்யாவும் அப்புறம் கானா வினோத்தும் 2 பேரும் தூங்கிட்டாங்க. அங்க பிக் பாஸ் வந்து சர்க்குலர் கொடுத்துட்டாரு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்ல தான் தூங்கணும், ஏன்னா அதுதான் உங்களுக்கான ஹாஸ்டல். ஸோ இங்க வந்து டீச்சர்ஸ் மட்டும் தான் இங்க தூங்கணும் அப்படின்னு நம்ம சர்க்குலர் வந்தோன்னே உடனே என்ன பண்ணாரு, இல்ல அதெல்லாம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து எழுப்புறாங்க. கானா வினோத்தை ஏதோ ட்ரை பண்ணி பிரைன் வாஷ் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தை எழுப்பி திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் முட்டிச்சு. இல்ல எனக்கு நீங்க அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேங்க டீச்சர், அதாவது வேணும்னே ஒரு கண்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த கண்டென்ட் பண்ணி அது ரொம்ப நேரம் வலின்னு வலிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. இந்த இடத்துல அமித் வந்து இது மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறீங்க, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, நான்சென்ஸாக பிஹேவ் பண்ணுறீங்க, உங்கள் பிஹேவியர் நான்சென்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருங்க. ஸோ இது சொன்னோன்னு பிடிச்சிக்கிட்டு அது எப்படியே என்ன இது மாதிரி சொல்லுவீங்க, அது எப்படியே நான் அது பண்ணுவீங்க, என் மேலே எப்படி கோவப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி மொத்த வீடியோ எழுப்பிட்டு நடுராத்திரியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கயாமையான் இருக்கு. ஏன்டா பகலெல்லாம் உங்களுக்கு கண்டென்ட் பண்ண தோணாது. அந்த திவ்யா வந்து ஐயோ ஏமா பகலெல்லாம் என்னமா பண்ணுற, பகலெல்லாம் இருக்கிற இடமே தெரில, நடுராத்திரியில் வந்து தான் கண்டென்ட் பண்ணுவோன்னா என்ன பண்ண நினைக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சீரியஸ்லி ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது பார்க்கும்போது இவங்களுக்கு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா பேசாமல் நடுராத்திரியில் வந்து எல்லாரும் பார்க்க சொல்லணும் போல. நீங்கள் யாரும் பகலில் பார்க்காதீங்க, பகலில் எல்லாம் இவங்களுக்கு தூங்க வச்சுட்டு நடுராத்திரியில் வந்து முழிக்க வச்சிடணும். ஏன்னா நடுராத்திரியில் தான் கண்டென்ட் பண்ணுறானுங்க, பகலில் எவனுமே பண்ண மாட்டானுங்க. காலையில் ஏதாவது காலையிலேருந்து எப்படி சொல்ல ஈவினிங் வரையும் ஏதாவது பண்ணுறானுங்க பார்த்தா பண்ண மாட்டானுங்க. கரெக்டாக ஒரு 12 மணிக்கு மேலே தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழிச்சிக்கிட்டு ஆக்டிவாக இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே சொல்கிறேன், நேற்று திவ்யா, பார்வதி அப்புறம் அமித் 3 பேருக்குள்ள ஒரு சண்டை வந்தது. இந்த சப்ப மேட்டரை வச்சு ஒரு கிரியேட் பண்ணாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேவையில்லாத ஒரு அணி. திவ்யா புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத அணியாக தான் இருக்கு. வீக்கெண்டில் எவ்வளோ அடி வாங்கினாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வந்து இது ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு கண்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பண்ணாலுமே பிக் பாஸ் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரோ அதை ஃபாலோ பண்ணணும். விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டு கூப்பிட்டு வச்சு கொட்டுவார் வந்து ஆல்ரெடி திவ்யானாலே எப்படி சொல்றது வாண்டடாக வந்து அடி வாங்குற ஒரு பீஸ். ஸோ இதில் வந்து நீயே ஒரு விஷயம் பண்ணிட்டியா, இந்த வாட்டி செம்மையாக போட்டு பழக போகிறாங்கன்னு தோணுது. ஏன்னா லாஸ்ட் டைமே சொன்னார், ஏமா திவ்யா நீ என்ன வேணா பண்ணிக்கோ, பிக் பாஸ் ஒரு ரூல் கொடுத்தாரு அதை ஃபாலோ பண்ணினாரு. அந்த ரூலுக்கு போய் தூங்க சொன்னா நான் போகிறேன், ஆனால் வந்து எனக்கு டீச்சர் உங்கள் கூட வந்து ஒரு மனஸ்தாபம் இருக்குது, நீங்கள் வந்து என்னை வந்து வார்டன் நீங்கள் என்கிட்ட எனக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பிரச்சனையை கிளப்பி தேவையில்லாத ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திவ்யா இந்த கலவரம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இது அவன் பேர் என்னது எஃப்ஜேவும் அப்புறம் வியானா, இவங்க 2 பேர் லவ் கண்டென்ட்ன்ற பேரில் ஒரு கன்றாவி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு எப்படி சொல்றது ஒரு அசிஸ்டன்ட் வார்டனும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்றது தப்புன்னு சொல்லியும் அது ஏத்துக்க முடியாம, அது நான் எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு வியானா கோவம் வந்தது பாருங்க. எனக்கு அங்கதான் இருக்கிறாச்சு, நீ பண்றது யோக்கியமான வேலை, உனக்கு கோவம்லாம் வருது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சீரியஸ்லி செம கடுப்பா இருந்தது. உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வியானா எஃப்ஜே ஒரு லவ் கண்டென்ட் போதில்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வியானாவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு தோணுதா, இல்ல நான் நினைக்கிற மாதிரி இது பக்கா ஃபேக் அப்படின்ற மாதிரி தான் தோணுதா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.